ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டில் பேசுகிறேன். மீனராசிக்கு வக்ர சனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 27 நடக்க போகுது. இப்போ இந்த வக்ர சனினா என்னங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. வக்ரம் ரிவேர்ஸில் வரும், பூமிக்கு அருகாமையில் வரும். வக்ரம்னா சனி பகவான் போன்ற கிரகங்கள், பாப கிரகங்கள் வக்ரம் பெறும்போது தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக செயல்படும். அப்போ என்னன்னா, அது ஒரு பாபகிரகம் பிரச்சனையே பண்ணிட்டு இருப்பாருன்னா அந்த பிரச்சனைக்கு மாறாக நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மீனை எல்லாமே பாருங்க, ஒரு ஃபியர்னஸ்ல இருப்பாங்க. பயத்தை தரக்கூடியதாக இருந்துச்சு இல்லையா? பயம் அது அதிகமாக இருந்துச்சு. பயத்தை தரக்கூடிய சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா வக்ரத்தில் போகிறாரு. வக்ரத்தில் போகக்குள்ள உங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ண வைப்பார். இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அப்போ நம்ம வேலையில் ஒரு தெளிவு கிடைக்கும், வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். அப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலர்ட்டாக இருந்துட்டு இந்த 5 மாதம் மொத்தம் 137 நாட்கள். இதில் குறிப்பாக மீனத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக தான் இவர் நல்லது பண்ண போகிறாரு. ரேவதி ரிவர்ஸ்லேருந்தே வருவோம். ரேவதி ஏன்னா ரிவர்ஸ் பிளானட் வக்ரம், அதனால் ரேவதி, உத்திரட்டாதி, பூரட்டாதி. இப்போ இந்த 3 ஸ்டாரில் இதில் முக்கியமாக உத்திரட்டாதி எடுத்துப்போம். சனி பகவானுடைய அந்த ஸ்டார். சனி பகவான் பிறந்தது ரேவதின்னுவாங்க. உத்திரட்டாதி பார்த்திங்கன்னா இங்கே சனி பகவானுடைய ஓன் ஸ்டாரு. பூரட்டாதி குரு. அப்போ இந்த இடத்துல சனி பகவானுடைய ஆட்டம் குறையும், குருவினுடைய அனுகூலமும் ஆட்டமும் அதிகரிக்கும். எப்படி அப்படின்னா, இங்கே ரெட்ரோவில் சேட்டன் இருக்காருங்களா, சேட்டனை குரு பார்வையிடுவார். அப்போ இந்த சனி பகவான் ஏற்கனவே வக்ரம் பெறக்குள்ள உங்களுக்கு ரிவர்ஸ் ஆனால் நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்போ லைஃப்பில் என்னெல்லாம் சாதிக்கணும், வேலை, தொழில், வாழ்க்கை, பொருளாதாரம், குறிப்பாக கல்யாணம். இப்போ மீனராசிக்காரங்களாம் பாருங்கள் லேட்டாக நடக்கும். ஏன்னா இருக்கிறதுலே கடைசி ராசி அவங்க தான். ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் இந்த வேலை, உழைப்பு இப்படியே போயிடுவாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. அப்போ இந்த சந்தோஷத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த டைம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். வக்ரம் பெறும்போது குருவின் பார்வையும் கிடைக்குள்ள குரு சனி காம்பினேஷனில் நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வை இங்கே கொடுக்கும். அப்போ இந்த வக்ரம் சனி பகவான் 137 நாட்களில் ஹாப்பியாக வச்சுப்பார். இந்த ஹாப்பினஸ் எங்கெல்லாம் வரும்? குடும்பத்தில் வரும், கணவன் மனைவி கிட்ட வரும், அப்புறம் நம்ம லவ்வர்ஸ் கிட்ட வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தைகள். இப்போ குழந்தைகளே இல்லை சார், இந்த குழந்தை பிறகுமா இந்த வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான அந்த விஷயங்கள்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடும். குழந்தை பாக்கியத்தையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு கர்மக்காரகன் இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜென்ம சனிலாம் ட்ராவல் பண்ணக்குள்ள ஒரு ஃபேர்னஸ் இருக்கும். அந்த வக்ரம் 137 நாட்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வர. அப்போ மீனம் இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆயிருக்காரு. ஆனால் இந்த சனி பகவான் வக்ரம் பெறும்போது இயல்புக்கு மாறாக நல்லதை பண்ணுவார். அப்போ கர்மக்காரகன் நல்லது தான் பண்ண போகிறார். ரேவதி நட்சத்திரக்காரங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் ஹாப்பியான ஒரு பர்சன் ரேவதி நட்சத்திரக்காரங்களாம். அவங்க எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று சாதிச்சு எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும், முந்திக்கிட்டு முன்னாடி போகணுன்னு தான் இருப்பாங்க. ஸோ அது அவங்கள சந்தி சிரிக்க வைக்க மாட்டார். ஏன்னா இந்த சனி பகவான் அவர் பிறந்த நட்சத்திரம். அதனால் இந்த இடத்துல ரேவதி நட்சத்திரக்காரங்க வக்ர சனி பகவான் மூலியமாக நல்லது நடப்பாங்க. இப்போ குறிப்பாக ரேவதியில் அதிகமாக டாக்டர்ஸ் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க. முக்கியமாக நல்லா படிக்கிற பசங்க எல்லாருமே ரேவதியில் இருப்பாங்க. ஏன்னா ரேவதி என்பது புதன் இந்த இடத்துல நீச்சம் அடையக்கூடிய நட்சத்திரமாக இருக்கு. ஆனால் அதே வீட்டில் குருவினுடைய பார்வை இருக்கும், சுக்கிரன் உச்சம் பெறுவார். அப்போ மீனத்தில் பாருங்க ஒரு கிரகம் கெட்டு போகும். அவங்களாம் மொதல் கட்டத்தில் கொஞ்சம் அப்படியே கீழே அப்படியே கீழே வருவாங்க. அப்புறம் பாருங்க அப் அண்ட் டவுன் ஸ்டாரிஸில் மேலே போவாங்க. ஸோ மீனம் எப்போதுமே வாழ்க்கையில் வெற்றி பெறும். இவங்களாம் பாருங்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளிநாட்டில் நல்லா சம்பாதிப்பாங்க. வெளிநாட்டு தொடர்பில் ஒரு MNC கம்பெனி சென்னையிலையோ, பெங்களூரையோ, திருச்சியிலையோ, மதுரையிலையோ இப்படி இருக்கும். அப்போ இவங்களுக்கு பணம் பல வகையில் இந்த வக்ர சனி பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி படிப்பில் நம்ம சொல்கிறோம், முக்கியமாக கல்யாண கச்சேரிகளுக்கு இந்த இடத்துல குருவினுடைய பார்வை சனி வக்ரம் பெறும்போது இந்த 137 நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இது எது வரைக்கும் சார் தொடரும் அப்படின்னா, டிசம்பர் வரைக்குமே இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். அப்போ டிசம்பருக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ரிவர்ஸ்னால் உங்களுக்கு ஜூலைலேருந்து எடுக்கிறோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த காலகட்டத்தில் மீனராசி என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அப்போ இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுடைய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரமும் அப்படி தான். அவங்களுக்கு சாதனைகள் அதிகமாக புரியும். ஏன்னா குருவுடைய நட்சத்திரம், குரு பகவான் இங்கே யோகத்தை செய்வார். அப்போ உங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமாக ஏற்ற மாதிரி தான் இந்த பலன் வரும். வக்ர சனி பகவான் உங்களை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போவார். குறிப்பாக தெய்வ வழிபாடுகளை, உபாசனை தெய்வத்தை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஜாதகத்தில் இப்போ நீங்கள் ஒரு மீன லக்னமும் மீன ராசியாக இருக்கீங்கன்னா 9ஆம் வீட்டின் அதிபதி
அவர் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அப்போ செவ்வாய் 9ஆம் வீட்டின் அதிபதினா அந்த செவ்வாய் ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான சிவபெருமான். அப்படி ஒரு வழிபாடு பண்ணக்குள்ள உபாசன தெய்வம் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணது உங்களுக்கு காதில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இது இப்போ நடக்க போகுது, அடுத்தது வாட் நெக்ஸ்ட் ஆப்பன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கக்கூடும். ஸோ நிறைய நல்ல விஷயங்களை வந்து உபாசன தெய்வம் சொல்லும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீன ராசியில் வந்து நம்ம எந்த கோவில் நல்லா இருக்கும் சார்? மீனம்னாலே அதிகபட்சம் கடல் சார்ந்த கோவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், திருச்செந்தூரை சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனம் என்பது மீன் கொடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி, அவங்க வந்து ரேவதி நட்சத்திரம் தான். அப்போ இந்த ரேவதி உத்திராடம் ஒரு 3 பேருமே மதுரைக்கு போய்ட்டு சாஷ்டாங்கமாக அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி தாயை வந்து வணங்கி வரக்குள்ள இந்த வக்ர சனி பகவான் காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும். நீங்கள் எப்படிலாம் வாழணும், எப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை மாதிரி இந்த சனி பகவான் வந்து வழி நடத்துவார். உங்களை நீங்கள் ரெடி பண்ணி கொள்வதற்காக, செதுக்கி கொள்வதற்காக வக்ர சனி பகவான் வந்தே தீரும். சூரியனுக்கு 6, 7, 8, 9 இந்த காலகட்டம் 137 நாள் அவர் வக்ரம் பெறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை செய்வார். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் சம்மந்தப்பட்ட உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்போ யார், பெரியப்பா, தாத்தா, இந்த மாதிரி உறவுகள் இருக்காங்க, அவங்களாம் உதவி பண்ணுங்கள், முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வெளியிலையும் சரி வீட்லேயும் சரி தர்மத்தின் வழியை செல்ல கர்ம வினையாகவும் நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் எல்லாத்தையும் நன்றி, வணக்கம்.